என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் வந்து உன்னை பற்றிய ஒரு விஷயத்தை பகிர்ந்துவிட்டு சென்றார்கள். அது என்ன விஷயம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வாய். உன்னை வீழ்த்துவதற்காக மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று உன் பக்கத்தில் இருப்பவர்களால் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுநாள் வரையிலும் உன்னுடைய குலதெய்வம்தான் அதிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றி கொண்டிருந்தார்கள். உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டி யாராலும் உன்னை தொட முடியாது அல்லவா? ஆனாலும் பல சூழ்ச்சிகள் உன்னை மேலும் சில பிரச்சனைகளிலெல்லாம் சிக்க வைத்து உன்னை மாட்டிவிடவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இக்கட்டான சூழ்நிலையாக இருப்பதால் தான் நானும் உன்னுடைய குலதெய்வமும் சேர்ந்து வந்து உன்னை காத்து நிற்கிறோம் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, என் அன்பு பிள்ளைக்கு ஒரு ஆபத்து என்றால் அதை அப்படியே விட்டுவிட முடியாதல்லவா? அதனால்தான் உன்னை ஒரு பாதுகாப்பு கவசமாக நாங்கள் இருவரும் இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். உன்னை பாதுகாப்பதற்காக நாங்கள் இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் நீ பயப்பட வேண்டாம். என் தங்கமே, உன்னை காப்பதற்காகத்தான் நாங்கள் மிக பெரிய அரணாகவே நிற்கின்றோம் என்பதை உனக்கு வெளிப்படையாகவே தெரிவித்து விட்டேன். இனிமேல் நீ எதை நினைத்தும் கலங்கவும் வேண்டாம், யாரை நினைத்தும் பயம் கொள்ளவும் வேண்டாம். இப்போதிருந்தே வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சோதனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு உன்னுடைய குலதெய்வம்தான் உனக்கான வழிகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, தெய்வங்கள் ஒருபோதும் காரணம் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து விடாது என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருக்கின்ற சிலர் உன்மேல் வன்மத்தை கொண்டு உன்னை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து எதையாவது செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை நான் அவ்வப்பொழுது தடுத்து நிறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அவர்களால் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் இதுவரை பெரிதாக ஏதும் ஏற்படாமல் இந்த அப்பன்தான் தடுத்து வந்திருக்கிறேன் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கூட இருந்து கொண்டே உனக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடியவர்களை எல்லாம் நீ விரைவாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வமானது இதைத்தான் உன்னிடத்தில் அறிவுறுத்துமாறு என்னிடத்தில் சொல்லியும் விட்டார்கள். என் குழந்தை, நீ மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை இவர்களிடத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களால் என் குழந்தைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து விடும் என்றுதான் உன் குலதெய்வம் நானும் போராடி கொண்டிருக்கிறோம். என் தங்க பிள்ளையே, உனக்காக போராடி கொண்டிருக்கும்போது அதை நீ சாதாரணமாக எடுத்து கொள்ளாமல் நீயும் உன்னுடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். யார் உனக்கு வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்கிறார்களோ, எதிர்மறையான எண்ணங்களோடு உன்னிடத்தில் பழகுகிறார்களோ, அவர்களோடு பேசுவதை முதலில் நீ நிறுத்திவிட வேண்டும். அவர்களுடைய பழக்க வழக்கத்தை எல்லாம் விட்டு நீ ஒதுங்கி வந்துவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே கேட்கின்றேன். ஏனென்றால் என் தங்கமே, இது போன்ற மனிதர்களிடமிருந்து நீ ஒதுங்கிக் கொள்வது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமான தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது போன்ற மனிதர்கள் உன்னை எப்போது கீழே தள்ளி விடலாம் என்றுதான் குறிவைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நீ நிச்சயமாக தப்பித்து கொள்ள வேண்டுமல்லவா? என் குழந்தையே, இன்பங்களும் துன்பங்களும் இரண்டர கலந்ததுதான் வாழ்க்கை என்பது உனக்கு நன்றாக தெரியும். துன்பம் வரும்போதும் இன்பம் தரும்போதும் அதை நீ முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். நான் உன்னை நீ மறக்காமல் தான் இருக்கிறாய். என் குழந்தையே, நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அதிலும் எனக்கு நீதான் என் செல்ல குழந்தை என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்வில் நேரம் வரும்பொழுது இதையெல்லாம் நீயாகவே உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். என் பிள்ளையே, உன்னால் முடியாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை என்பதை மறந்து விடாதே. உன்னால் முடியும் என்பதை மட்டுமே நீ எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும்.
ஒருவேளை உன்னால் முடியாது என்று நீ சொல்வாயானால் அதை யாராலும் செய்ய முடியாது. என் தங்க பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை மனதளவில் பயம் காட்டுவதற்கும் உன்னுடைய வேலைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் தான் சூழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள். உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுப்பதற்காகத்தான் அங்கே சதி வலைகளையும் பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியிலிருந்து யாராவது இதை செய்திருந்தால் நான் உனக்கு இதனை சொல்லிவிட மாட்டேன். ஆனால் உன்னுடைய வளர்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று முயற்சியை செய்து கொண்டிருப்பவர்கள் உன்னோடு நட்பாக பழகி கொண்டிருப்பவர்கள்தான். அதனால்தான் என் தங்கமே, இது போன்றவர்களையெல்லாம் அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை விட்டு விலகி வந்துவிட வேண்டும். உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்கின்ற அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை என்பது கிடைத்தே தீரும். அவர்கள் அடையக்கூடிய தண்டனையானது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கப் போகிறது. இந்த அப்பனை நம்பி உன்னுடைய முடிவில் எப்பொழுதும் நீ உறுதியாக இருக்க வேண்டும். விடாமுயற்சியை கைவிடாமல் நீ நல்லபடியாக உன்னுடைய வெற்றிப்படியை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். நான் உனக்கு அந்த பாதையை வெற்றிகரமாக அமைத்து தந்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்களும் அவமானங்களும், உனக்கு இருக்கின்ற ஏக்கங்களும் வறுமைகளும் எல்லாமே இதுவரை நீ அனுபவித்ததெல்லாம் போதுமானது. உன்னை இவற்றிலிருந்தெல்லாம் நான் இனி மீட்டெடுக்கப் போகிறேன். இப்பொழுது நீ உன்னுடைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் ஏக்கங்களையும் தாண்டி கடந்து வருகிறாய் அல்லவா? இனி உனக்கு வறுமை என்பது உன்னை விட்டு நீங்கிவிடப் போகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, யாருக்கும் எந்த ஒரு தவறையும் எந்த ஒரு தீங்கையும் செய்யாத குழந்தை இன்று மற்றவர்களின் பல சூழ்ச்சிகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டு தனித்து நின்று கொண்டிருக்கிறாய் என்பதால்தான் உன்னுடைய குலதெய்வம் உன்னை நினைத்து அதிகமாக வருத்தப்படுகிறது. அதனால் என் தங்கமே, இது போன்ற மனிதர்கள் எல்லாம் நய வஞ்சகர்கள் என்பதை நீ அறிந்து கொள்ளப் போகிறாய். எப்பொழுது அவர்களை எல்லாம் சரியாக அடையாளம் கண்டுபிடிக்கின்றாயோ அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை தெளிந்த நீரோடை போல மாறிவிடப் போகிறது. அப்பன் சொல்லக்கூடிய அந்த நபரானவர் தன்னுடைய பெயரின் இறுதியிலே சாமி என்ற பெயரை கொண்டவராக இருக்கிறார். சாமி என்ற பெயரை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு துரோகங்கள் செய்வதை எல்லாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, அவர்கள் உனக்கு செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும் பதில் வினையானது இன்னும் சில மாதங்களில் அவர்களும் அதை அனுபவிக்கப் போகிறார்கள். அப்பொழுது இதுவரை உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றங்களை காணாமல் தோல்விகளை சந்தித்ததற்கெல்லாம் இவர்கள்தான் காரணம் என்பதையெல்லாம் நீயாகவே அறிந்து கொள்ளத்தான் போகிறாய். என் தங்கமே, இவர்கள் உனக்கு உறவுகளாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, இவர்களிடத்திலிருந்து நீ விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதை புரிந்து கொள். இதற்கு மேலும் இவர்களின் பழக்கம் உனக்கு தொடருமானால் ஆபத்தும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பனின் பேச்சை நீ கேட்பாயானால் நிச்சயமாக இந்த ஆபத்திலிருந்து நீ தப்பித்து விடுவாய். ஆனால் என் அன்பு பிள்ளையே, என்னுடைய வாக்கினை நீ ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கான பலனையும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதன் பிறகு அந்த வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்து நீ கண்ணீர் சிந்திய பிறகே உனக்கான வாழ்க்கையானது அடுத்த கட்டத்திற்கு மாறும் என்பதை உன்னிடத்திலே நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு முடிவெல்லாம் என்னுடைய குழந்தையின் கையில் நான் ஒப்படைத்து விடுகிறேன். என் தங்க பிள்ளையே, உனக்கான எதிர்கால வாழ்க்கை உன்னுடைய கைகளிலே இருக்கிறது. நீ கவனத்தோடு செயல்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.